வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்படும் இலவச அறிவிப்புகள் தடுக்க சட்டம் கொண்டுவர சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. உத்தரகாண்டில் மீட்கப்பட்டவர்கள் நிலை தொடர்ந்து குழப்பம். புகைப்படங்களுடன் உறவினர்கள் அல்லாடும் அவலம். இளவரசன் மரணம் குறித்து சிபிஐ விசாரிக்க வழக்கு. உடலை பாதுகாப்பாக வைத்திருக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவு. விரிவான செய்திகள். வாக்காளர்களுக்கு இலவச பொருட்களை வழங்குவதாக கட்சிகளும் வேட்பாளர்களும் அறிவிப்பதை தடுக்கும் வகையில் சட்டம் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகத்தில் திமுக ஆட்சியின் போது இலவச கலர் டிவிக்கள் வழங்கப்பட்டன. தற்போதைய அதிமுக ஆட்சியின் போது விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, லேப்டாப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுபோன்ற இலவசங்களை கொடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டுமென வக்கீல் சுப்பிரமணியம் பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு வெள்ளியன்று நீதிபதிகள் பி. சதாசிவம், ரஞ்சன் கோகாய் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. 2011ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் கூறியபடி தமிழகத்தில் அதிமுக அரசு இலவச பொருட்களை வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற மனுதாரரின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டப்படி தேர்தல் அறிக்கைகளில் இலவசங்களை அரசியல் கட்சிகள் அறிவிப்பது லஞ்சமாக கருதப்படாது என்று சுட்டிக்காட்டினர். அதே நேரம் தேர்தல் சமயங்களில் அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் பல்வேறு வகையிலான இலவசங்களை வாக்காளர்களுக்கு வழங்குவதை நீதிபதிகள் கண்டித்தனர். இலவச பொருட்கள் ஒட்டுமொத்த தேர்தல் நடைமுறையையும் நெறிபிறழச் செய்துவிடும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். தற்போது அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இதற்கான நெறிமுறைகளை வகுக்கும்படி தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட்டனர். இந்த விவகாரத்தில் தனிச்சட்டம் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதேபோல இன்னொரு வழக்கு விசாரணையின் போது பதவிக்காலம் முடிந்த பிறகும் அரசு பங்களாக்களை காலி செய்யாமல் இருக்கும் அமைச்சர்கள், எம்பிக்கள், நீதிபதிகளையும் உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது. ஓய்வு பெற்ற பிறகும் அரசு பங்களாக்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்திருப்பவர்களின் ஓய்வூதியத்தை நிறுத்த வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. உத்தரகாண்ட் வெள்ளத்தில் மீட்கப்பட்டவர்களின் பெயர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளது. மீட்கப்பட்டதாக கூறப்படுவோரை காணாமல் அவர்களது உறவினர்கள் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். உத்தரகாண்டில் கடந்த மாதம் பேய்மழை கோர தாண்டவம் ஆடியதில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரையாக வந்து மழை வெள்ளத்தில் சிக்கிய 1,00,000க்கும் அதிகமானவர்களை ராணுவத்தினர் மீட்டனர். மீட்பு பணிகள் முற்றிலும் முடிந்துவிட்ட நிலையில் காணாமல் போன 7,000க்கும் அதிகமானவர்களின் கதி என்னவென்றே இதுவரையில் தெரியவில்லை. மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்ற கதையாக உத்தரகாண்டில் இப்போது புதிய பிரச்சினை முளைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் உள்ள தலைமை மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ள மீட்கப்பட்டோர் பட்டியலில் பல குளறுபடிகள் இருப்பதுதான் புதிய பிரச்சினைக்கு காரணம். மீட்கப்பட்டதாக அரசு அறிவித்துள்ள பலர் இன்னும் தங்களது வீடு திரும்பவில்லை என்று உறவினர்கள் சோகத்துடன் கூறுகின்றனர். அன்புக்குரியவர்களின் புகைப்படங்களை கையில் ஏந்திக் கொண்டு அரசு அலுவலகங்களுக்கும் மருத்துவமனைகளுக்குமாக உறவினர்கள் கண்ணீருடன் அலைந்து திரிகின்றனர். जिसमें से 3 आदमी तो आ गए हैं, बाकी बचे 5 आदमी। 5 आदमियों में से जिसमें एक मेरी मदर है, एक मेरा मामा जी, एक मम्मी है, एक ड्राइवर है, एक मेरी मौसी है, जिनमें से 2 आदमियों का नाम लिस्ट में आ गया है। लिस्ट में आने के बाद भी वो 27 तारीख की लिस्ट में आए हैं, वो अभी तक यहाँ पर कोई पता नहीं है कि कहाँ गए कहाँ नहीं। प्रशासन वाले बोल रहे हैं कि यहाँ पर लिस्ट आ गई है, बंदे भी आ गए। बंदे आ गए तो कहाँ पे है? हॉस्पिटल में भी नहीं है, यहाँ भी नहीं है, ढूंढ ढूंढ करके परेशान हो गए। மீட்கப்பட்டோர் பட்டியலில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் பலரது குடும்பங்களை நிம்மதி இழக்க வைத்துள்ளது. இதனிடையே வெள்ளத்தில் மாயமாகி ஜூலை 15ஆம் தேதி வரையில் கண்டுபிடிக்கப்படாதவர்கள் இறந்ததாக கருதப்படுவார்கள் என்று உத்தரகாண்ட் முதல்வர் விஜய் பகுகுணா அறிவித்துள்ளார். பெற்றோருக்கு தெரியாமல் காதலித்து கலப்பு திருமணம் செய்து கொண்ட தர்மபுரி வாலிபர் இளவரசனின் உடலை தகனம் செய்யாமல் பாதுகாத்து வைத்திருக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இளவரசன் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது.
பெற்றோருக்கு தெரியாமல் காதலித்து கலப்பு திருமணம் செய்து கொண்ட தருமபுரி வாலிபர் இளவரசன் மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவரது காதல் மனைவி திவ்யாவிற்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதோடு இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என வழக்கறிஞர் வைகை என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். இளவரசன் தாக்கல் செய்த ஆள்கொணர்வு மனு மீதான விசாரணையை மேற்கொண்டுள்ள நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் சுந்தரேசன் ஆகியோர் முன் இம்மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை நீதிபதிகள் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டனர். இதற்கிடையே இளவரசனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக வக்கீல் ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் தனபாலன் மற்றும் சி.டி. செல்வம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இளவரசனின் பிரேத பரிசோதனை செய்த வீடியோவை அவரது தந்தையிடம் காண்பிக்க வேண்டும் என்றும் பிரேத பரிசோதனையில் ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் இளவரசனின் தந்தை தெரிவிக்கலாம் என்றும் அதுவரை இளவரசனின் உடலை தகனம் செய்யாமல் பாதுகாக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். காதல் திருமணம் செய்த இளவரசன் திடீரென மர்மமான முறையில் நேற்று ரயில் பாதையில் கிடந்தார். இந்த சாவில் மர்மம் இருப்பதாக சொல்லி நாங்கள் இன்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தோம். மேற்படி மனுவை விசாரித்த நீதிபதிகள் போஸ்ட்மார்ட்டத்தில் ஏதேனும் சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என்று சொல்லி ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கின் மீதான அடுத்த கட்ட விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ரயில் தண்டவாளத்தில் கண்டெடுக்கப்பட்ட இளவரசனின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் அவரது உடலை வாங்க உறவினர்கள் மறுத்துள்ளனர். பெற்றோருக்கு தெரியாமல் காதலித்து கலப்பு திருமணம் செய்து கொண்ட இளவரசன் வியாழனன்று தர்மபுரி அரசு கல்லூரி அருகே தண்டவாளத்தில் இறந்து கிடந்தார். அவரது உடல் தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை நடந்தது. பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் இளவரசன் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உடலை வாங்க மறுத்த அவரது குடும்பத்தார் தங்கள் தரப்பு டாக்டர் ஒருவர் முன்னிலையில் மீண்டும் பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனால் தர்மபுரி பகுதியில் பதட்டம் நீடிக்கிறது. அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க மாவட்டம் முழுவதும் ஏற்கனவே 144 தடை உத்தரவை மாவட்ட நிர்வாகம் பிறப்பித்துள்ளது. இதனிடையே இளவரசன் பலியான சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டியில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து பதட்டம் நீடித்து வருவதால் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை சிறையிலிருந்து 1 மாதத்துக்கு பின் விடுதலையான ராமேஸ்வரம் மீனவர்கள் 24 பேர் வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை சொந்த ஊர் திரும்பினர். கடந்த ஜூன் 5ஆம் தேதி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 24 மீனவர்கள் ஜூன் 5ஆம் தேதியும் அதைத் தொடர்ந்து மேலும் 25 மீனவர்களும் நடுக்கடலில் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடித்துச் செல்லப்பட்டனர். இலங்கை கைது செய்த 49 பேரையும் விடுதலை செய்ய கோரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் ஜூலை 2ஆம் தேதி 24 மீனவர்களையும் மறுநாள் மேலும் 25 மீனவர்களையும் இலங்கை அரசு விடுதலை செய்தது. இவர்களை இலங்கை கடற்படையினர் வியாழனன்று மதியம் சர்வதேச எல்லையில் இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைத்தனர். அவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் மண்டபம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் அங்கிருந்து வெள்ளியன்று அதிகாலையில் ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தனர். அண்ணாதபுரம் ஜெயில சப்மிட் பண்ணிட்டாங்க. 1 மாச காலமா அங்கேதான் இருந்தோம். 2ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி நேவி கேம்பில் வச்சிருந்தாங்க. காத்து வரமா இருந்தனால இருந்துதான் போகணுன்றாங்க. காத்து இல்லைன்னா உடனே அனுப்பியிருப்பாங்க. அதான். இதனிடையே கடந்த 7ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட 25 மீனவர்களும் சனிக்கிழமையன்று ராமேஸ்வரம் திரும்ப உள்ளனர். உணவு பாதுகாப்பு அவசர சட்டத்துக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அது அமலுக்கு வந்துள்ளது. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரில் உணவு பாதுகாப்பு மசோதா கொண்டு வரப்பட்டது. ஆனால் நிலக்கரி சுரங்க ஊழல் பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட அமளியால் மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை. இந்நிலையில் கடந்த புதனன்று உணவு பாதுகாப்பு மசோதாவை அவசர சட்டம் மூலம் அமல்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அதைத் தொடர்ந்து அவசர சட்டம் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்தார். அதன் மூலம் உணவு பாதுகாப்பு அவசர சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இந்த அவசர சட்டத்துக்கு லோக்சபா ராஜ்யசபா இரண்டும் 6 வாரத்துக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். உணவு பாதுகாப்பு மசோதாவில் சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதால் பார்லிமெண்டில் விவாதம் நடத்த வேண்டும் என்று கூறி பாரதிய ஜனதா, இடதுசாரிகள், சமாஜ்வாடி போன்ற கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன.
1.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமல்படுத்தப்படவுள்ள உணவு பாதுகாப்பு சட்டம் மூலம் நாட்டில் உள்ள 70% பேருக்கு 1 கிலோ அரிசி 3 ரூபாய்க்கும் 1 கிலோ கோதுமை 2 ரூபாய்க்கும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஏற்கனவே விலையில்லா ரேஷன் அரிசி திட்டம் அமலில் உள்ளதால் இச்சட்டம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இதற்கு முதல்வர் ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். எனவே இத்திட்டத்திலிருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்க வேண்டும் என்றும் தமிழகத்துக்கு மத்திய தொகுப்பிலிருந்து வழங்கி வரும் அரிசியின் அளவை குறைக்கக்கூடாது என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாநகராட்சி பகுதியில் செந்நிறத்தில் குடிநீர் விநியோகிக்கப்படுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டு சேலம் மாநகராட்சி பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீர் செந்நிறத்தில் வருவதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாமல் சிரமம் அடைந்துள்ளனர். குடிநீருடன் மழைநீர் கலந்து வருவதாகவும் குடிநீரை மாநகராட்சி சுத்திகரித்து வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தண்ணி செம்மண் கலர்ல வந்துட்டு இருக்கு. எங்க பசங்கெல்லாம் டக் டக்குன்னு சின்ன குழந்தை 2 வயசு இது குடிக்கிறான். அது குடிச்சு ரெண்டு நாளா காய்ச்சல் வந்திருந்தது. இது மூலியமா கொசு எல்லாம் வருது. இந்த தண்ணி தான் எல்லாருமே புழங்குறோம். மாநகராட்சியில இதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தொடர்ந்து 2 நாட்களாக மாநகராட்சி குடிநீர் குழாய்களில் தண்ணீர் சப்ளை செய்யப்பட்டாலும் அதை பயன்படுத்த பொதுமக்கள் முன்வரவில்லை. செந்நிறத்தில் வரும் தண்ணீரை குடிப்பதன் மூலம் நோய் பரவும் அபாயம் ஏற்படலாம் என்ற அச்சமே இதற்கு காரணமாக உள்ளது. சாக்கடையில் வர மாதிரியே தான் அங்க தண்ணி வருது. கேன் தண்ணி டெய்லி வாங்குற அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் வசதி கிடையாது. இந்த தண்ணி வச்சுதான் நாங்க புழங்கிட்டு இருக்கிறோம். கை குழந்தைங்க எல்லாம் எப்படிங்க இந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம்? பிள்ளைங்களுக்கு எல்லாம் வயித்தால போகுது இது குடிச்சா. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள சேலம் மாநகராட்சி கமிஷனர் அசோகன், கர்நாடகாவிலிருந்து வரும் மழைநீர் செந்நிறத்தில் இருந்தாலும் சுத்திகரிக்கப்பட்ட பின்னரே விநியோகிக்கப்படுவதாகவும் குடிநீரை பொதுமக்கள் காய்ச்சி வடிகட்டி பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி அருகே கரும்பு தோட்டத்தில் ஏற்பட்ட திடீர் தீயில் 10 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பு எரிந்து சாம்பலாயின. தேனி மாவட்டம் பெரியகுளம் காடுவெட்டி பகுதியில் விவசாயிகள் சுமார் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் கரும்பு சாகுபடி செய்தனர். லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவருக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தில் திடீரென்று தீப்பிடித்தது. காற்றின் வேகத்தால் தீ மளமளவென பரவியது. விவசாயிகள் தீயை அணைக்க முயன்றாலும் கரும்பு தோட்டம் என்பதால் தீயின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர். இதனால் அடுத்தடுத்து தோட்டங்களுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. இந்த விபத்தில் 10 ஏக்கர் வரையிலான கரும்புகள் எரிந்து சாம்பலாயின. அங்க விவசாயம் பண்ணும்போது திடீர்னு எப்படியோ கரும்புல தீ பிடிச்சு சார். எப்படி இதானே தெரியல சார். நாங்களும் ஃபயர் சர்வீஸ் போன் பண்ணி செஞ்சு ஃபயர் சர்வீஸ் கூட அமுத்திட்டு இருக்கோம் சார். நாங்கள் ஹெல்ப் பண்றோம் சார். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு போராடி அமுத்துறோம் சார். இந்த தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மும்பை அருகே 2 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் பலியானோரின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்தது. மும்பை அருகே தானேயில் உள்ள பிவாண்டி பகுதியில் உள்ள 2 மாடி கட்டடத்தில் பிக் கார்மெண்ட்ஸ் என்ற பெயரில் ஏற்றுமதி ஆடை நிறுவனம் இயங்கி வந்தது. இந்த கட்டிடத்தின் 3வது தளத்துக்கான கட்டுமான பணி நடந்து வந்த நிலையில் வியாழனன்று அதிகாலையில் கட்டடம் திடீரென தரைமட்டமானது. மீட்பு படையினர் விரைந்து சென்று இறந்து கிடந்த 3 பேர் உடல்களை மீட்டனர். இடிபாடுகளில் சிக்கியிருந்த 25க்கும் மேற்பட்டவர்கள் காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். இடிபாடுகளை அகற்றும் பணி வியாழனன்று இரவு முழுக்க தொடர்ந்ததோடு வெள்ளியன்று காலையிலும் தொடர்ந்தது. நள்ளிரவில் மேலும் 2 சடலங்களும் வெள்ளிக்கிழமை காலையில் 1 சடலமும் மீட்கப்பட்டன. இதன் மூலம் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏற்றுமதி ஆடை நிறுவன உரிமையாளர்களையும் கட்டிட என்ஜினியரையும் தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 96 ரூபாய் குறைந்திருந்தது. 1 சவரன் தங்கம் 19,696 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,462 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 1 கிராம் 43 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 40,510 ரூபாயாக இருந்தது. விழுப்புரத்தில் உள்ள காமராஜ் நகராட்சி பள்ளியில் புத்தகங்கள் இருந்த அறைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரத்தில் இயங்கி வரும் காமராஜ் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 100கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் இருந்தும் சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் உள்ளே புகுந்து மது அருந்தி அட்டகாசம் செய்து வந்தனர். இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் போலீசாரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை.
இந்நிலையில் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக புதிய நோட்டு புத்தகங்கள் மற்றும் பழைய புத்தகங்கள் ஒரு அறையில் வைக்கப்பட்டிருந்தன. வழக்கம் போன்று வியாழனன்று இரவு பள்ளிக்குள் புகுந்த சமூக விரோதிகள் மது அருந்திய நிலையில் புத்தகங்கள் இருந்த அறையில் சிகரெட் துண்டுகளை வீசி எறிந்தனர். இதனால் புத்தகங்கள் தீப்பிடித்து எரிந்தது. பள்ளியில் இருந்து புகை வருவதை பார்த்த அப்பகுதி மக்கள் போலீசாருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீ மற்ற அறைகளுக்கும் பரவாமல் தடுத்து அணைத்தனர். இந்த சம்பவத்தில் பெரும்பாலான நோட்டு புத்தகங்கள் எரிந்து சாம்பலாயின. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள நகர காவல்துறையினர் பள்ளி அறைக்கு தீ வைத்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.